ஒண்ணுமே சரியில்லை இந்த வீட்டுல. நான் பெற்றதும் அப்படிதான் இருக்கு, எனக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு அப்படியே உடைக்கீங்க. எந்த கோவத்தினாலும் என்கிட்ட காட்ட வேண்டியதானே, அதுக்கு ஏன் பாத்திர பிளேட்டெல்லாம் போட்டு உடைக்கீங்க? எம்மா, நீங்க தான் மகாராணியாச்சே, நீங்க எழுதிச்சு வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணும். பண்ட பாத்திரம்லாம் நாத்த எடுத்து போய் நாரி போய் கிடக்குது கழுவாம. என்ன அவசரம் உங்களுக்கு? என் வேலையை நான் செஞ்சுப்பேன்ல. ஆமாடி, எங்களுக்கு இதே தான் பொழப்பு. நீ எப்போ வருவன்னு காத்துட்டே கிடக்கு. போட்ட வேலையெல்லாம் போட்டபடியே இருக்கும். அப்புறம் நோனட்ட பேச்சு பேச வேண்டியது. சும்மா தானே உட்காந்து கிடக்கா, இவன் செஞ்சா என்ன, நேரம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு 108 நொட்டாங்க பேச வேண்டியது. அத்தை, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். அப்படியே சொன்னா தண்ணி கொடுத்துட்டு போலான்னு என் பேச்சு கேட்கறான் அந்த ஆளு. ஆமா, இப்படியே சொல்லி என்னையும் அவனுக்கும் நல்லா சிண்டை மூட்டி விடுது. நான் உன் ஆயக்காரி அதை செஞ்சுட்டாடா, இதை செஞ்சுட்டாடா, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நோனட்ட சொல்லி என்னை இலக்க வச்சு என் அவன்கிட்ட சொல்லி இலக்க வச்சிடுறேன் என்ன. ஆமா, அப்படி என்ன கொடுமை செஞ்சுட்டேன் உன்ன? இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவுன்னு சொல்லுவேன், வீடு தூருன்னு சொல்லுவேன். அதை விட்டு உனக்கு என்ன நான் கொடுமை செஞ்சுட்டேன்? அப்பயே என் கூட்டாளி வல்ல சொன்னாலுங்க, கோகிலா அதுலேயே ரஞ்சிதா எல்லாமே சொன்னாலுவ, இந்த பொண்ணை கட்டாத பார்க்கறதுக்கு சரியில்லை, இது வேற வில்லகமா போய் முடியும் அப்படின்னு சொன்னாலுவ. நான் தான் கேட்காம போய் கட்டி இன்னைக்கு முழிக்க. என்னோட கூட்டாளிவு தான் சொன்னாலுங்க, உங்க மாமியார் லேசுப்பட்ட ஆளா, வில்லாத வில்லி, பார்த்து உசார நடந்துக்கோ, பார்த்து இரு அப்படின்னு சொன்னாலுவ. நான் தான் அவளுங்க பேச்செல்லாம் கேட்காம உங்க புள்ள அப்படியே நல்லா இருக்கிறாங்கன்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். பார்த்தா இந்த நிலைமை எனக்கு. ஆமாம்மா, நான் சரியில்லை தான். அப்படி என்ன உனக்கு கொடுமை பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு கிடக்க? நிறுத்துங்க, இப்ப எதுக்கு அழுதுறீங்க? இப்படியே அழுதுட்டு நாடகம் போட்டு உங்க மகன் வந்த உடனே உங்க பக்கமா அப்படியே இதை பண்ணிட்டாதா அடை பண்ணிட்டாடா என் மேல சொல்லிட்டு அப்படியே வெறுப்பு உண்டாக்கணும்னு பாக்குறீங்களோ? நான் என்ன கொடுமைக்காரியா? என் மவன் மட்டும் சரியா இருந்தா நீ இந்த பேச்சு பேசுவியா? உன இது சொல்லிட வேண்டியது. மவனை முந்தானில முடிச்சு உங்க கைக்குள்ள வச்சுக்க வேண்டியது. எங்க அப்படியே மருமகளை கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு போயிடுவான்னு ஒரு எண்ணம். இதே மாதிரி வச்சுட்டு லோன்னு சுத்துங்க. அதை விட்டுட்டு உன மருமவன் மேல குறைய போட்டுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சே காலத்தை ஓட்டிடுங்க. இத்தே நினைப்புல இருக்கட்டும், உங்க வீட்லயும் ஒரு மவ இருக்கால, அவளும் இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கால. இதே நிலைமை அவளுக்கு வந்தா நீங்க சும்மா இருப்பேலா? அடி நிறுத்து போதும். நான் உன்னை பத்தி பேச, நீ உன்னை பத்தி மட்டும் பேசு. நீ ஏன் என் மவுளெல்லாம் இழுக்க? உனக்கு எனக்கு சேர்ந்தனா உனக்கு எனக்கு கூட பண்ணு. என் மவளா உனக்கிட்ட பேசிட்டு கிடக்கா? என் மவளா உன்னை கேட்டா? நான் தானே உன்னை கேட்டேன், என்னை பத்தி மட்டும் பேச கத்துக்கோ. வந்துட்டா என் மவளை சொல்லுறதுக்கு என்கிட்டயே. எத்தே அது எப்படி எத்த? உங்க மவள சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு அம்புட்டு ஆத்திரம் அங்காளப்பு வருது இல்ல? அதே மாதிரி தானே எங்களுக்கும். எல்லாம் என் மவன் உன் பேச்சை கேட்டு ஆடுறான்ல, அதுக்கு தான் இந்த நிலையா நிக்கிற நீ. என் மவனுக்கு நல்ல மந்திரத்தை ஊதி இன்னைக்கு தங்கச்சியும் அண்ணனும் பேச முடியாம பண்ணிட்டல, அதை இதை சொல்லி கொடுத்து அவளை இங்க வீட்டுக்கு வர முடியாமே பண்ணிட்டேன் அம்மா அவளை. அப்புறம் என்ன உனக்கு வேணும்? எத்தே மனசாட்சியோட பேசுங்க, நானா பண்ணேன்? ஆமாடி, நீதான் பண்ண. இல்லைன்னா எம்பிட்டு பாசமா இருந்தாங்க 2 பேரும் என் புள்ளியுவ. எல்லாம் நீ வந்த நேரம் என் புள்ளியுல எல்லாம் பிரிச்சுட்டேன். 2 பேரும் 2 திசையா சுத்துறாவ. ஆமா, நான் தான் உங்க மவளை எல்லாம் பிரிச்சுட்டேன். நான் வந்ததுனாலதான் பிரிச்சுட்டேன். நீங்களே இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க. உங்க மவ உங்க வீட்டோட எல்லாமே சந்தோஷமா இருங்க. உங்க குடும்பமே. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். உன்ன நீலி கண்ணீரை வடிச்சிட வேண்டியதுதான். அவங்கிட்ட இந்த நீலி கண்ணீரை வடிச்சு தான் வழியில போட்டுருக்கேன். இன்னும் இந்த வடி இப்போ போய் போனை போட்டு அதை சொல்லிட்டா உங்க அம்மா, இதை சொல்லிட்டா, இதை தூக்கி உடைச்சிட்டா, அதை தூக்கி உடைச்சிட்டான்னு போனை போட்டு ஏற்றி விடு. அப்புறம் உங்க ஆயக்கறிக்கு போனை போட்டு அது இதுன்னு சொல்லு. அப்புறம் அவனை வைய அவ எண்ணெய் கத்த. இதெல்லாம் எனக்கு தேவை. நான் போறேன் அம்மா வீட்டுக்கு. நீங்க என்ன மேல நிம்மதியா இருங்க. போ அப்படியே நீலி கண்ணீரை வடிச்சிட்டு என் அவனுக்கு போனை போட்டு உன் அம்மா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே கத்தணும். அதுக்கு தானே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போகிறேன். போடி போ. அந்த காலத்துலலாம் எங்கள் மாமியாருக்கு மறுபேச்சு பேசாமல் அம்புட்டு சேவகம் செஞ்சோம். இப்போ வந்தவங்களாம் அவளுக்கு நாம கழுவிட்டு உட்காரணும்னு வச்சிருக்காளுவ பாரு. எதனா ஒன்று சொல்லிட்டா அப்படியே ஆத்திர அங்காளப்ப அப்படியே ஒரு நாடகம் போட்டுட்டு அப்படியே ஓடிட வேண்டியது. அவன்கிட்ட 1க்கு 9 முடிச்சு வச்சு ஆயலு மௌலி அக்கா தங்கச்சி எல்லாம் பிரித்து விட்டுற வேண்டியது. எங்கந்தான் சேர்றாள்வளோ எல்லாம் என் மௌன சொல்லணும். இவ பேச்சை கேட்டுன்னு ஆடுறான்ல, அதுக்கு தான் இவ்வளோ ஆட்டம் போடுறான். அடுக்கி வைக்கிறவன் சரியா இருந்தா அடுப்பு தன்னால அடங்கும். சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க?